ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே சென்னை வேப்பேரி மன்றம் எல்லாத்துக்கும் தெரியும், ரொம்ப ஃபேமஸானது சக்தியிலே. இந்த மன்றத்தை சேர்ந்த ராஜேஸ்வரி, சக்தியே ராஜேஸ்வரி. இவங்க வந்துங்க இவங்க குழுவோடு பாத யாத்திரையாக வந்தாங்க சென்னையிலேருந்து மருவத்தூருக்கு. அது எப்போ தெரியுங்களா, அந்த குஜராத் பூகம்பம் நடந்தாங்களே அந்த டைம். அந்த பூகம்பத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்வதற்காக இந்த மன்றத்தை சேர்ந்தவங்க எல்லாம் உடனடியாக குஜராத் போகணுங்கிறது அம்மாவுடைய உத்தரவு. அதன் காரணமாக கடைசி நாள் இவங்க என்ன பண்ணாங்கன்னா இரவும் நடைபயணம் மேற்கொண்டார்கள். இல்லை, இந்த குழுவில் வந்த ஒரு பெண் பேர் வந்துங்க விஜயா. அந்த பிள்ளைக்கு கால் வலி பயங்கரம், மேற்கொண்டு ஒரு 8 கோடி எடுத்து வைக்க முடியாது. அந்த பிள்ளை சொன்னால் என்னை விட்டு போட்டு போங்க, என்னால் முடியாது, இல்லை பஸ்ஸில் பிடிச்சிக்கிச்சு நான் வந்துடுறேன், என்னால் வரவே முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுட்டு போங்கன்னு சொல்கிறான். இருட்டாகி போச்சு. இளம் பெண் எப்படி விட்டு போட்டு வர முடியும்? சக்தி ராஜேஸ்வரி என்ன பண்ணாங்க, அந்த பெண்ணோடவே பக்கத்தில் உட்காந்துக்கிட்டாங்க, அம்மாட்ட வேண்டுறாங்க. அப்போ சூரியன் இரவு இன்னும் ஆகலைங்க, மாலை நேரம் சூரியன் தெரியுது. சூரியனை பார்த்து அம்மா வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க, இந்த பிள்ளை எப்படியாச்சும் காப்பாற்று, சக்தியை கூட எங்களோட நடக்க வையே, நாங்கள் மருவத்தூர் வச்சு ஏறோம்ல, எல்லோரும் முன்னால் போயிட்டாங்க, ரொம்ப தூரம் போயிருப்பாங்க, காப்பாற்றுமான்னு வேண்டுது. உடனே நம்ம கருணை கடல் பாருங்க, அந்த சூரியனில் அப்படியே ஒரு வித்தியாசமான கலரெல்லாம் வருது, நீரோட்டமெல்லாம் தெரியுது, கடல் மாதிரி தெரியுது. அதுக்குள்ளே நம்ம பங்காரமாக காட்சி கொடுத்து ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. ராஜேஸ்வரிக்கு இந்த மாதிரி காட்சி. உடனே ராஜேஸ்வரி விஜயாவை கூப்பிட்டு இங்கே பாரு பாரு, கீழே குமிச்சிட்டு இருக்கிறாங்க, மேலே வா, சூரியனை பார், அம்மா காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லாம அந்த பிள்ளையும் பார்க்குறா. அந்த பிள்ளை சொல்கிறா, ஆதிவராசக்தி தெரியுது, ஆதிவராசக்தி தெரியுது. ஆமாம், அந்த விஜயாங்கிற அந்த பெண்ணுக்கு கருவறை அம்மாவாகவே காட்சி கொடுத்துருக்குறாங்க. தலையில் கிரீடம் சூலம் அந்த மாதிரி காட்சி கொடுத்துருக்குறாங்க. அப்படி சொல்லிட்டு ஓம் சக்தி பராசக்தின்னு அது குதி குதின்னு குதிக்குது. கால் வழியே நடக்க ஒரு எட்டு நடக்க முடியாதுன்னு சொன்ன உள்ள இப்போ குதி குதின்னு இருக்குது. அடுத்து என்னாச்சு, ராஜேஸ்வரி அந்த விஜயா 2 பேருமே ஒரே ஓட்டமாக ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட இது வந்து நடந்த இடம் வந்து மதுராந்தகம். மதுராந்தகத்தில் இருந்து இவங்க ஒடியாந்து கொஞ்சம் கூட ரெஸ்ட் எடுக்காமல் ஒடியாந்து சோத்து பக்கத்தால் இவங்க குழுவை பிடிச்சாங்கன்னா பார்த்துங்களா எவ்வளோ தூரம் ஒடியாந்துருக்குறாங்கன்னு. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் நிற்காமல் ஒடியாந்துருக்குறாங்க. அந்த அளவுக்கு அம்மா சக்தியை கொடுத்துக்கிறாங்க. சக்தியில் ஓம் சக்தி.